நம்முடைய அரசர்கள் யானைய பல நாட்டுக்கும் பரிசா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா அதே நேரத்துல நம்ம நாட்டில் இருந்த யானைப்படையை பார்த்து தான் நிறைய எதிரிகள் பயந்து நடுங்கினாங்க. குறிப்பா 1398 மங்கோலியா வம்சத்தை சார்ந்த சமார்கண்ட்ல இருந்து தைமூர் அப்படிங்கிறவன் இந்தியாவுக்கு எதிராக டெல்லியை நோக்கி படையெடுத்து வரான். கிட்டத்தட்ட 1,00,000 படை வீரர்களுடன் சிந்து நதிக்கரை வந்து நிற்கிறான். இங்க நம்ம சுல்தானா இருப்பது முகமது ஷா. ஷாவிடம் நிறைய யானை படைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. இது தைமூருக்கு தெரிஞ்சிருச்சு. தைமூருக்கு பயம். கருப்பா பெரிய உருவமா பலம் பொருந்திய ஒரு மிருகம் இவங்களுடைய படையை காக்கிறது அப்படின்னு சொல்லி தைமூருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போன உடனே எப்படியாவது அந்த படையை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எருமை மாடுகள் எல்லாம் பிடிக்கிறான். அப்படி எருமை மாடுகளை பிடித்து எருமை மாடுகளுக்கு மேல வைக்கோல் அப்படிங்கிறத வச்சு கெட்டுறானுங்க. அப்படி கெட்டி முடித்த பிறகு போர் நடக்குது. அந்த போரின் போது யானைப்படையை சமாளிப்பதற்காக எருமைகள் மீது வைக்கப்பட்டிருந்த வைக்கோலை தீப்பற்றி எரிய வைத்து எருமைகளை ஓட விடுறாங்க. இதுல பயந்து மிரண்டு போற யானைப்படை இப்படி தைமூர் அந்த போர்ல வெற்றி அடைகிறான். அப்படி வெற்றி பெற்றதன் சார்பாக இங்கிருந்து 120 யானையை சமார்கண்டுக்கு கொண்டு போறான். கொண்டு போன அந்த யானையை அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பது மட்டும் இல்லாம அது கருப்பு நிறத்துல இருக்கிறது தைமூருக்கும் பிடிக்கல, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சலசலப்பை ஏற்படுத்துது. தைமூர் என்ன தெரியுமா செய்யறான்? உடனடியா அந்த யானைகளுக்கு பல வண்ணங்கள் அப்படிங்கிறத அடிக்கிறான். பச்சை, மஞ்சள், வெள்ளை அப்படின்னு சொல்லி பல வண்ணங்கள்ல யானைகளை அங்கங்க திரிய விடுறான். ஆனா யானையினுடைய அந்த சப்தம் இந்தியாவிலிருந்து சமார்கண்டுக்கு போயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை எதுவுமே யானைகளுக்கு பிடிக்கல. இரவு நேரத்துல யானை பிளிர்வது தைமூருக்கு பிடிக்கல. யானைகளை அடிக்கிறாங்க, பட்டினி போடுறாங்க. இப்படி ஒரு 16 யானைகள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகின்றன. பல யானைகளும் உடல் மெலிந்து காணப்படுது. உடல் மெலிந்த யானைகளை என் கண்ணு முன்னாடி கொண்டு வராதீங்க அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிக்கிறான். இப்படி பல யானைகள் அதனுடைய உயிரை விட்டன. நம்ம நாட்டில இருந்து ரொம்ப கொடுமைகளை அனுபவித்த இந்த யானைகளை பற்றிய வரலாறு அப்படிங்கிறதே ஒரு நீண்ட நெடியது தான். இதே மாதிரி இன்னும் பல இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.